பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நான் உங்களை வாழ்த்துகிறேன். எப்படி இருக்கிறீங்க? ஆசீர்வாதமா இருக்கிறீங்களா? உங்கள் வீட்டில், வேலையில், உங்கள் பிஸ்னஸில், ஊழியத்தில், நீங்கள் செய்கிற காரியத்தில் ஆசீர்வாதமாக இருக்கிறீங்களா? சிலர் தான் ஆசீர்வாதமாக இருக்கிறேன்னு சொல்கிறாங்க. சிலர் எங்கே கஷ்டம் பாடுகளில் தான் இருக்கிறோம் அப்படின்னு சொல்கிறீங்க. ஆண்டவர் என்ன சொல்கிறார் தெரியுமா? நீங்கள் ஆசீர்வாதமாக இருக்கன்னே அவர் விரும்புகிறார். அதனால் சகரியா 8:13 நீங்கள் ஆசீர்வாதமாக இருக்கும்படி நான் உங்களை ரட்சிப்பேன், அதனால் பயப்படாதீங்கள், உங்கள் கைகள் திடப்பட கடவது. பயப்படாதங்க, நீங்கள் ஆசீர்வாதமாக இருக்கும்படி உங்களை ரட்சிப்பேன். பாவத்திலிருந்து ரட்சிப்பு, சாபத்திலிருந்து ரட்சிப்பு, ஒரு அடிமைத்தனத்திலிருந்து ரட்சிப்பு, பாவ மன்னிப்பாகிய ரட்சிப்பின் சந்தோஷத்தை இயேசு தருகிறார். எதுக்கு அந்த ரட்சிப்பு? வெறும் பாவத்தை மன்னிச்சிட்டு விட்டு விடுவதற்கா? நீங்கள் ஆசீர்வாதமாய் இருக்கும்படிக்கு. ரட்சிப்பு என்ற வார்த்தைக்கு என்ன அர்த்தம் தெரியுமா? ஒரு முழுமையான ஆசீர்வாதம், பெர்ஃபெக்ட் பிளஸ்ஸிங் என்பதாக அர்த்தம். அதில் பாவ மன்னிப்பு, அப்புறம் சரீர சுகம், உலக ஆசீர்வாதங்கள், ஒரு குறைவில்லாத சந்தோஷமான ஒரு வாழ்க்கை. அதுதான் ரட்சிப்பு என்கிற வார்த்தைக்கு அர்த்தம். இயேசு ரட்சகராக இந்த உலகத்தில் வந்ததே நம்மை பாவ சாபத்திலிருந்து ரட்சித்து முழுமையாய் நம்மை ஆசீர்வதிக்க. ஆனால் தான் ஆண்டவர் உங்களை பார்த்து சொன்னார், என் மகளை பயப்படாத, என் மகனை பயப்படாதே, நீ ஆசீர்வாதமாய் இருக்கும்படிக்கு உன்னை ரட்சிக்க நான் விரும்புகிறேன். ரட்சிப்பின் அனுபவம் பெற்று இருக்கிறீங்களா? பாவத்திலிருந்து விடுதலை பெற்றுட்டீங்களா? அப்படி இல்லைன்னா, இயேசுவே என்னை ரட்சிக்க சிலுவையில் ரத்த சிந்தனீங்கல்ல, என்னை ரட்சித்து என்னை ஆசீர்வதிங்கன்னு கேளுங்க. உங்கள் வாழ்க்கையில் ஒரு பூரணமான ஆசீர்வாதம் உண்டாயிருப்பதை நீங்கள் காண்பீங்க. விசுவாசிக்கிறீங்களா? இந்த வாக்குத்தத்தத்தை விசுவாசித்து ஜெபிச்சு பாருங்க. இன்றிலிருந்து ஒரு அற்புதமான மாற்றம் உடைய வாழ்க்கையில் உண்டாவதை காண்பீங்க. அதனால்தான் இயேசு சிலுவையில நம்ம ரட்சிப்பதற்காக தன்னை பலியாய் கொடுத்தார். அதில் பாவங்களை சுமந்தார், சாபங்களை சுமந்தார், வேதனைகளை சுமந்தார், நோய்களை சுமந்தார், நம்முடைய எல்லா வேதனைகளை சுமந்து முடித்து விட்டார். அந்த ரட்சிப்பு என்கிற வார்த்தைக்குள்ள ஒரு முழுமையான ஆசீர்வாதம். அந்த ஆசீர்வாதத்தை முழுமையாய் உங்களுக்கு கொடுக்க விரும்புகிறார். விசுவாசத்தோடு சொல்லுங்க, ஆண்டவரே, இனி நான் பயப்பட மாட்டேன், என்னை ரட்சித்து ஆசீர்வதிக்க நீர் சித்தம் கொண்டீர், என்னை ஆசீர்வதிப்பதற்காகவே ரட்சிக்கிறேன், நான் விசுவாசிக்கிறேன். அந்த ரட்சிப்பின் சந்தோஷத்தை எனக்கு தந்து ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன். ஆமேன், ஆமேன்.